இந்த மாதிரி கறி குழம்ப 4 நாள் வச்சு சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த ரீல் உங்களுக்கு தான். எல்லார் வீட்லேயும் கறி குழம்பு ஒரு தடவை பண்ணிவிட்டு அதை திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனால் அதிகமாக வயிற்றுப்போக்கு, வயிறு வலி, வாந்தி, பேதி, ஃபுட் பாய்சனிங் வந்துகிட்டே இருக்கலாம். இதுக்கு ஒரு சேஃபரான ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே மீதி இருக்க கறி குழம்பை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதை நீங்கள் சேஃபாக 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பாயில் பண்ணி யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அதை ரீஹீட் பண்ணி உள்ளே வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஃபுட் பாய்சனிங் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. 3 நாளுக்கு அப்புறம் தயவு செஞ்சு எந்த மாதிரி கறி குழம்பாக இருந்தாலும் எவ்வளோ டேஸ்டியாக இருந்தாலும் திருப்பி யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீசரில் இப்படி தான் வச்சு சாப்பிட்ணுன்னு தெரியாமல் சாப்பிட்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.